ஒரு சின்ன பொசசிவ்னஸ்ல ரைஸ் ஆனது தான். மற்றவர்கள் செய்யறது அவங்களுக்கு புரியல, அதுக்கு தன் புருஷன் கண்டிக்கல அப்படின்றாங்க. மற்றவங்க செய்யறதை வந்து நம்ம கண்டிக்கணும்ன்றது வந்து அவங்க நினைக்கிறதே. அன்னைக்கு நான் சொன்னது ஒன்னே ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பொசசிவ்னஸ்ல ரைஸ் ஆன ஒரு இஷ்யூ. இது சீக்கிரமாவே அவங்களாலே விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஸோ இந்த பதவி அந்தஸ்துக்காக தான் வந்து சங்கீதா மேம் வந்து அவங்க கூட இருக்கிறதா வந்து சொல்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு குடும்பம் சேர்ந்து வாழுது அப்படின்னா அதை கண்டு சந்தோஷப்படணும் சார். அந்த கண்டு வயிறு எறிகிறான், பொறாம போடுறான் அப்படின்னா இவனுக்குன்னா ஜெலிசில் குடிச்சா கூட ஒன்றும் ஆகாது. இவனுக்குன்னா கெரசனை குளிக்க வச்சு வாயோட கொளுத்திடணும், எரிஞ்சு தொலையட்டும் மொத்தம். சில ஆக்டர்ஸோட டைவர்ஸ்னா வந்து ரொம்ப மீடியாலே வந்துட்டு இருக்க மாதிரினா இருக்குது. பட் ஆனா இங்க ஹஸ்பண்டும் பேசல, வைஃபும் பேசல, புரிஞ்சுங்களா? பட் மீடியா மட்டும் பேசிச்சு. இதை லீக் பண்ணது எப்படி வரும்? ஒரு பெட்டிஷனை லீக் பண்ண முடியுமா கோர்ட்ல இருந்து? ஸோ எல்லா விஷயத்துலையுமே சஸ்பீஷியஸா இருந்துச்சு. இந்த விஷயத்த வந்து ப்ரொபகண்டா பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாத்தான்கள் பண்ணாங்க. அந்த சாத்தான்கள் யாரா இருந்தாலுமே சரி, அந்த சாத்தானை வந்து சவுக்கடி கொடுத்து ஒரு அந்த 6 மாதங்கள்ல சங்கீதா மேம் எவ்வளவு வந்து பர்சனல் அட்டாக் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணாங்க. விஜய் சார் எவ்வளவு பர்சனல் அட்டாக் பண்ண சார், நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன் சார். இதுக்கான உதயநிதி ஸ்டாலின் நம்ம சொல்லுவோம் சார். இப்போ செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து கணவனை தேடுற மனைவியோட கதையெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம இந்த பர்சனல் அட்டாக் வந்து இல்ல. இன்னைக்கு செங்கல்பட்டு செங்கல் எடுத்து எங்க அடிச்சாங்க? முன்னோர்த்த வந்து இறங்குறான் அவங்க ஃபேமிலி உள்ளுக்குள்ள, ஓகேங்களா? இந்த ஃபேமிலி பிரியணும்னு நினைக்கிறான். அவனை நீங்க என்ன சொல்லுவீங்க? அவன் தான் சாத்தான். யார் அந்த சாத்தான்? ஏன்னா இவங்க சாத்தான் வேலையை பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு அதனால அவங்க பேரை கூட நம்ம சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா எவ்ரிபடி ரெக்வெஸ்ட் பிரைவசி. விஜய் சார் கல்யாணத்துக்கு கூட போயிட்டு வந்தாரு. அவங்களே வந்து இந்த விஜய் சாரோட சேர்த்து வச்சு பேசியிருக்காங்க, தெரியுங்களா? புரிஞ்சுங்களா? சரி, அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுனால அது கட் பண்ணிட்டாங்க. த்ரிஷாக்கு கல்யாணம் ஆகாதனால கண்டினியூ பண்றாங்க. இந்த ஃபேமிலி இஷ்யூ க்ளோஸ் ஆகணும்னு சொல்லி 50% மக்கள் ஒரு தடவையாச்சும் கடவுள்கிட்ட வேண்டியிருப்பாங்க. அனைத்து மக்கள் யாருன்னா வந்து விஜய் சாருக்காக நல்லது நினைச்சாங்களோ, பிரேயர் பண்ணாங்களோ, கடவுள் அதை கேட்டு இந்த மனமாற்றத்தை கொடுத்திருக்காரு. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வந்து ரொம்பவே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் சார் சங்கீதா மேமோட இந்த விவாகரத்து வழக்கு தான். சரி, என்ன இப்படி ஆயிடுச்சு? விஜய் சார் கரெக்டா மக்களுக்காக சேவை பண்ண வர டைம்ல வந்து இந்த மாதிரி விவாகரத்து வழக்கை வந்து போட்டுட்டாங்களே, அது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா வந்து தாவேக்காக்கும் சரி விஜய் சாருக்கும் வந்து இருந்தது. ஏன்னா எதிர்கட்சிக்குன்னா அது ஒரு பெரிய டூலா வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஓட் பேங்கை உடைக்கணும்ன்றதுக்காக. இப்ப சங்கீதா மேமே அந்த வழக்கை வந்து வித்ரால் வந்து பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? எதிர்கட்சிகள்லாம் நிறைய வேலைகள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சங்கீதா மேம் மட்டும் வந்து பிரஸை வந்து சந்திச்சு பேசினாங்கன்னா விஜய் சாரோட அந்த அரசியல் வாழ்க்கையை வந்து முடிஞ்சிருச்சு. ஜெய்சன் சஞ்சய் வந்து இந்த மாதிரி பிரஸை வந்து பார்த்து பேசினாருன்னா விஜய் சாரோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு வந்து சொன்னாங்க. ஆனா இப்ப இந்த 2 வழக்குனால திமுக தான் பெரிய அடியை வந்து வாங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த வழக்கை வந்து எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? சார், நான் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த வழக்கை பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து ஐ திங்க் February 24th வந்து இது ஃபைல் ஆனிச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் டு பி வெரி ஃப்ராங்க், இந்த வழக்கை பற்றி இன்டர்வியூ பண்ணதில் முதன்மையான இன்டர்வியூவாக அது அன்னைக்கு இருந்துச்சு. ஆமாம், ஓகேங்களா? நான் வந்து எந்த விஷயத்தையுமே வந்து வழக்கா நான் பார்க்க மாட்டேன். நம்ம இந்த லாயரோட அறிவாளித்தனத்தை ஃபேமிலி கோர்ட்ல போய் காட்டக்கூடாது சார், புரிஞ்சுங்களா? ஃபேமிலி கோர்ட் இஸ் ஒன்லி ஃபில்ட் அப் வித் இமோஷன்ஸ். அங்க வந்து லாயரோட ஸ்கோப்பே ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்வொகேட்டோட ஸ்கோப்பே வந்து ஃபேமிலி கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. We will assist our parties, this what has to happen, this what has to happen. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டே வந்து கவுன்சிலிங்னா பண்ணி 2 பேரும் சேர்த்து வைக்கணுங்கிறது தான் அவங்களோட முதன்மையான செயலாக இருக்கும். இப்போ பாண்டிச்சேரி மாதிரி ஒரு ஃபேமிலி கோர்ட் பார்த்தீங்கன்னா அங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டை ஃபைல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கொடைக்கானலில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், கொடைக்கானலில் ஊட்டியோ ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அதுக்கு 2 நாள் நீங்கள் வந்து இலவசமாக நீங்கள் போயிட்டு வரலாம். அந்த மாதிரி வந்து குடும்பங்களை வந்து பிரிக்கிறது வந்து ஃபேமிலி கோர்ட்டு கிடையாது சார். குடும்பங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு காரணமும் வந்து ஃபேமிலி கோர்ட்.
ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ்ன்றது நிறைய இருக்கும். அதாவது நீங்களும் நல்லவர்கள் தான், நானும் நல்லவன் தான். ஆனா இந்த ரெண்டு நல்லவங்களுக்குமே சில ஒத்துமைகள் இருக்காது. நான் கோவப்படுற நல்லவனா இருக்கலாம், நீங்க வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கிற நல்லவனா இருக்கலாம். ஓகேங்களா? உங்க ரெண்டு பேர்த்தோட நம்ம குணாதிசயங்களும் சமயத்துல வந்து மீட் அவுட் ஆகாது. அது வந்து இதா இருக்குது. இன்னைக்கு காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸுங்கிறது ரொம்ப காமன். இன்னைக்கு நிறைய வழக்குகள்ல பாத்தீங்கன்னா நான் ஐ டோன்ட் கிவ் எனி கம்ப்ளைண்ட். ஸோ இங்க வந்து மிஸ்ஸஸ் விஜய் வந்து கொடுத்த இந்த பெட்டிஷன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க 3 விஷயத்த மட்டும்தான் நான் நெகட்டிவாவே பார்த்தேன். ஓகேங்களா? ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா an actress is posing in the social media and respondent that is Vijay is not responding to that அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுல நான் வந்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னொருத்தவங்க போஸ்ட் பண்றதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொசசிவ்னஸ். புரிஞ்சுங்களா? இது ஒரு பொசசிவ்னஸ். இன்னொன்று என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க. அதை தான் சில இடத்துல சைக்கலாஜிக்கல்னு சொல்லி டார்ச்சர் அப்படின்னு சொல்லி திருச்சி பேசுனது மீடியா. மூணாவது இடமும் என்ன பார்த்தீங்கன்னா ரீசனபிள் alimony may be given to me அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்பயே சொன்னேன், ஏற்கனவே விஜய் சார் நல்லா பண்ணியிருப்பாருன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்வு நடந்துச்சு. அவர் வந்து அஃபிடவிட் வந்து சப்மிட் பண்ணுறாரு திருச்சி, கிழக்கு மற்றும் பெரம்பூரில். அஃபிடவிட் படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 650 கோடி ரூபா சொத்து அவர்கிட்ட இருக்கு. 650 கோடி ரூபா சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா தன் மனைவி, தன் பசங்க எல்லாத்து பேர்லையும் சொத்தும் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை மட்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா மிஸ்ஸஸ் விஜய்க்கு 40 லட்ச ரூபா வட்டி மட்டுமே மாதம் வரும். 40 லட்ச ரூபா வட்டி மட்டுமே அவங்களுக்கு வர அளவுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் மேலே இருந்தால். ஸோ அந்த ஆலிமோனியை அவங்க டிஸ்பியூட்னா பண்ணல. ஸோ இது வந்து ஒரு சின்ன பொசசிவ்னஸில் ரைஸ் ஆனது தான். மற்றவர்கள் செய்கிறது அவங்களுக்கு புரிக்கல, அதுக்கு தன் புருஷன் கண்டிக்கல அப்படின்றாங்க. மற்றவங்க செய்கிறத வந்து நம்ம கண்டிக்கணுன்றது வந்து அவங்க நினைக்கிறதே தவறு அப்படின்றது தான் அன்னைக்கு நான் வச்ச நிலைப்பாடுகள். அன்னைக்கு நான் சொன்னது ஒன்னே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பொசசிவ்னஸில் ரைஸ் ஆன ஒரு இஷ்யூ. இது சீக்கிரமாகவே அவங்களாலே வித்ராப் செய்யப்படும் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே அதை சொல்லியிருந்தேன். இது நம்ம இந்த விஷயத்தை வந்து அன்றே கணித்தார் சதீஷ்னு கூட வந்து ஓகேங்களா? இல்லைங்க, அதாவது ஒரு குடும்பம் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது வந்து இது பாசிட்டிவ்னஸ். புரிஞ்சுங்களா? அதை வந்து அப்படிதான் வந்து நினைப்பாங்க. நம்ம குடும்பத்துல வந்து உங்க குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கும், என் குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கும், எல்லாத்து குடும்பத்திலயும் என் பிரச்சனை இருக்கும். புரிஞ்சுங்களா? அந்த பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிறவர்கள் வந்து நல்லவர்கள். நம்ம வந்து சில பேர் வந்து நமக்கு என்னத்துக்குன்னு சொல்லி போயிடுவாங்க, அவங்களே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். புரிஞ்சுங்களா? சில பேர் வந்து அந்த பிரச்சனையை நமக்குள்ள இறங்கி அதை தீர்த்து வைப்பார்கள். அவர் பெரிய மனுஷங்க. நம்ம வீட்டுல அவங்கள வந்து அவங்க மேல நல்ல ரிகார்ட்ஸ் வச்சிருப்போம். ஓகேங்களா? அது நம்ம தம்பியா இருக்கலாம், அண்ணனா கூட இருக்கலாம். இன்னைக்கு வயது விரும்புனா ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுங்களா? சில இடத்துல வந்து நம்ம தம்பிங்க சொல்றது கேட்டுக்கிறோம், சில இடத்துல நம்ம அண்ணங்க சொல்றது கேட்டுக்கிறோம், சில இடத்துல நம்ம அக்கா சொல்றது கேட்டுக்கிறோம், சில இடத்துல தங்கச்சி சொல்றது கேட்டுக்கிறோம். அந்த மாதிரி பல டிஃபரன்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஏஜ்ன்ற அளவுக்கு இல்லாத அளவுக்கு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய மனுஷன் நான் சொல்றேன் கேரக்டர் வைஸ். இன்னொருத்தன் வந்து இறங்குறான் அவங்க ஃபேமிலி உள்ளுக்குள்ள. ஓகேங்களா? இந்த ஃபேமிலி பிரியணும்னு நினைக்கிறான். அவனை நீங்க என்ன சொல்லுவீங்க? புரியுது. அவன் தான் சாத்தான். யார் அந்த சாத்தான்? அதே போட்டுக்கோங்க கேப்ஷன் ஆகி, யார் அந்த சாத்தான்னு போடுங்க. ஏன்னா இவங்க சாத்தான் வேலையை பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நடிகர்களா இருக்கட்டும், பொலிட்டீஷியனா இருக்கட்டும், இன்னைக்கு 2 கேடருக்குள்ள வந்தவர் தான் அன்னைக்கு விஜய் சார். அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு தாவேக்கா இருக்குது, பிளஸ் வந்து இது இருக்கு. 2 விதத்துலயும் நீங்க யோசிச்சீங்கன்னா 2 விஷயத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்டாச்சும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்டிஷன் லீக் ஆயிருக்கா? யாராச்சும் போட்ட பெட்டிஷன். இப்ப நம்ம பார்க்கலாம், சில ஆக்டர்ஸோட டைவர்ஸ்னா வந்து ரொம்ப மீடியாலே வந்துட்டு இருக்க மாதிரினா இருக்குது. சில பொலிட்டீஷியன்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா மீடியாலே வர மாதிரி நிறைய ஒரு இஷ்யூனா இருக்கு. பட் ஆனா இங்க ஹஸ்பண்டும் பேசல, ஒய்ஃபும் பேசல. புரிஞ்சுங்களா? பட் மீடியா மட்டும் பேசிச்சு. இதை லீக் பண்ணது எப்படி வரும்? ஒரு பெட்டிஷனை லீக் பண்ண முடியுமா கோர்ட்ல இருந்து? நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னேன், எப்படிங்க ஃபேமிலி கோர்ட்ல வந்து பேர் வந்துச்சு, எக்ஸ்எக்ஸ் தானே வரணுங்க. ஏன்னா அது பேர் வராது. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இன்டர்வியூ, நான் ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது அதை சொன்ன பதிவு செஞ்சேன். அந்த சேனல் ரிலீஸ் ஆகி 1 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அப்ப ஆஸ்ட்ரிக் வருது, மாற்றப்பட்டது. சோ எல்லா விஷயத்திலுமே சஸ்பீஷியஸா இருந்துச்சு. இந்த விஷயத்த வந்து ப்ரொபகண்டா பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாத்தான்கள் பண்ணாங்க. அந்த சாத்தான்கள் யாரா இருந்தாலுமே சரி, அந்த சாத்தானை வந்து சவுக்கடி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் வந்து சவுக்கடி கொடுத்துட்டாரு.
இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 35% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஆதரிச்சாங்க, வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 15% சனிக்கிழமை கியூல நின்று சேர்ந்து இன்னைக்கு 50% மக்கள் வந்து விஜய் சார் பக்கம் இருக்கிறாங்க. 50% மக்கள் விஜய் சார் பக்கத்தில் இருந்தாலும் வந்து இந்த ஃபேமிலி இஷ்யூ க்ளோஸ் ஆகணும்னு சொல்லி 50% மக்கள் ஒரு தடவையாச்சும் கடவுள்கிட்ட வேண்டியிருப்பான். புரிஞ்சுங்களா? இந்த 50% அனைத்து மக்கள் யார் யாருன்னா வந்து விஜய் சாருக்காக நல்லது நினைச்சாங்களோ, ப்ரேயர் பண்ணாங்களோ, கடவுளை அதை கேட்டு இந்த மனமாற்றத்தை கொடுத்துருக்காரு. முன்னரே மாறாதது அது வந்து மனமாற்றம் இன்னைக்கு வந்தது. மனம் மாறியதனால் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். இதை வந்து நான் சொல்லலை, ஓகேங்களா? தயாநிதியும் கலாநிதியும் வந்து கலைஞர் குடும்பத்துல ஒரு பிரச்சனையை உண்டாக்குனாங்கல்ல, அப்ப சேர்த்து வச்சப்ப கலைஞர் சொன்ன டயலாக் இது. ஓகேங்களா? தீயவர்கள் தீய சக்திகிட்டே வந்து பாத்தீங்கன்னா வந்து சில தீந்து போன சக்திகிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மையை எடுத்து இதுல நம்ம வந்து ஒரு புள்ளியார் சொல்லி போட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்ல சார், இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப சங்கீதா மேம் வந்து விஜய் சார் கூட திரும்ப சேர்ந்ததுக்கு காரணம் வந்து பல்வேறு வகையா வந்து சொல்றாங்க. எதிர்கட்சிகள்லாம் ஒரு காலகட்டத்துல வந்து சங்கீதா மேம் வந்து ஆதரவு நிலையில வந்து இருந்தாங்க. இப்ப அதே எதிர்கட்சியில வந்து அவங்களுக்கு எதிரான அந்த போஸ்டுகளை வந்து சமூக வலைதளங்களை வந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்ப விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு, சோ இந்த பதவி அந்தஸ்துக்காக தான் வந்து சங்கீதா மேம் வந்து அவங்க கூட இருக்கிறதா வந்து சொல்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த அளவுக்கு ஒரு சீப்பான ஒரு பாலிடிக்ஸ் வந்து வந்து கையில எடுக்கணும் எதிர்கட்சிகள். நான் முன்றைய சொன்ன இதுக்குன்னா ஆன்சரே பண்ணிட்டேன். புரிஞ்சுங்களா? ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறவன் எல்லாம் சாத்தான். ஓகேங்களா? அந்த சாத்தான் என்ன நினைச்சா என்ன, சோசியல் இடத்துல போட்டா என்ன? புரிஞ்சுங்களா? இன்னைக்கு 50% மக்கள் வந்து விஜய் சாருக்கு இன்னைக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்னா பாக்கி இருக்க 50% வந்து வேற வேற நிலைப்பாடுகள், காம்படிபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். ஆனா 50% தீயவர்கள்னு சொல்ல மாட்டேன். புரிஞ்சுங்களா? அதுல ஒரு 5% தீயவர்கள் இருப்பார்கள். புரிஞ்சுங்களா? அந்த 5% பண்றதுக்குன்னா அந்த சாத்தானுக்குன்னா வந்து கடவுள் ஒரு நாள் பதில் சொல்லுவாரு. புரிஞ்சுங்களா? ஒரு குடும்பம் சேர்ந்து வாழுது அப்படின்னா அதை கண்டு சந்தோஷப்படணும் சார். அந்த கண்டு வயிறு எறிகிறான், பொறாம போடுறான் அப்படின்னா இவனுக்குன்னா ஜெலிசில் குடிச்சா கூட ஒன்னும் ஆகாது. இவனுக்குன்னா கெரசனை குளிக்க வச்சு வாயோட கொளுத்திடணும், எரிஞ்சு தொலையட்டும் மொத்தமா அப்படின்ற மாதிரி வாயாடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல சரி, இப்ப இது ஒரு பக்கம் இந்த சங்கீதா மேம் சொல்றாங்கன்னா அது வந்து இது அவங்க அந்த வழக்கு விவாகரத்து போறதுனால நம்ம பேசுறோம். இதுக்கு வந்து ஜேசன் சஞ்சய் அவர்களையும் வந்து சேர்த்து வச்சு பேசுறாங்க. அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த இப்ப இருக்க அந்த காலகட்டம் இருக்கு சார், தமிழ் சினிமால ஏதாவது ஒரு படம் வந்து பெரிய அளவுல வந்து ஒரு ஹிட் ஆகணுமா இல்ல ஒரு பெரிய ப்ரொமோஷன் தேவைன்னா அங்க அந்த நடிகரோ இல்ல ப்ரொடியூசரோ இல்ல அந்த படத்துல ஏதாவது ரெஃபரன்ஸோ விஜய் சார் வந்து இருந்தே ஆகணும். அவங்கள பத்தி விஜய் சாரை பத்தி பேசினாதான் அந்த படம் வந்து பெரிய ரீச்சே வந்து கிடைக்கும். சோ இதன் காரணமா இப்ப நம்ம இந்த டைம்ல வந்து விஜய் சாரை பகச்சிட்டா நம்மளுடைய இந்த சினிமா வாழ்க்கைக்கே வந்து கேள்விக்குறி ஆயிடும். ஸோ இதனாலதான் ஜேசன் சஞ்சய் வந்து ரொம்பவே அமைதியா போறாருன்னு வந்து சொல்றாங்க. ஆனா அவர் கொடுத்த இன்டர்வியூல வந்து எங்க அப்பாவுடைய இந்த வெற்றி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி மாதிரி ஒரு ரெவல்யூஷன் வந்து சொல்றாரு. எங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு வந்து இருக்கு, இதை நாங்க காப்பாற்றணும், பெரிய ஒரு லிகேசி வந்து இருக்கு, இதை நம்ம எப்படி கொண்டு போறோம்ன்றது அப்படி பேசுனவர் வந்து இந்த மாதிரி சொல்றாங்களா சார்? இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காம்பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சினிமா வேணாம்னு சொல்லிட்டு வந்தாரு. இங்க வந்து இப்ப ஃபிளாப் ஆயிட்டாரு. யாரு? ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன். இப்ப பாலிடிக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் போகணும். புரிஞ்சுங்களா? அதுக்கான ஏற்பாடுல தான் இருக்கிறாரு. புரிஞ்சுங்களா? ஸோ இன்னைக்கு ஜேசன் சஞ்சய் அவர் கொடுத்த இன்டர்வியூல 3 பாட்டு இருக்குது. அதுல நான் வந்து ஒரு பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு ரொம்ப ஆர்வமா பார்த்தோம், சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் அதுதான் பார்த்தோம். மற்ற இதுனா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். புரிஞ்சுங்களா? அதுல வந்து அவரு பேசும்போது வந்து ரொம்ப தெளிவா பேசுறாரு. அதாவது டு பி வெரி வெரி ஃப்ராங்க், விஜய் சாரோட நல்லா தெளிவா பேசுறாப்புல. அந்த பொறுமை நிதானம் வந்து இருக்கு. ஆமா, அது நான் வந்து ஐ ஷுட் அட்மையர். எங்க இன்னைக்கு பசங்களை தாங்க நம்ம ரசிக்கிறோம். இப்ப என் பையன் என் பொண்ணு பேசுச்சுன்னா அதை தானங்க ரசிப்போம். நான் அந்த காலத்துல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுங்களும் விரும்புமா? சொல்லுங்க. அதாவது சார் இன்னைக்கு நம்ம ஜென்ரேஷன் வந்து எங்க ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் சொல்லுவேன், நாங்க ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலுக்கு போனா திட்டு வாங்கணும். இப்ப எங்க பசங்க ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலுக்கு போனா நம்மளே தான் திட்டுறாங்க, அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை ரசிக்கக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. சாத்தான்கள் இப்படிதான் பேசுங்க, அதை பத்தி ஒன்றும் இல்லை. குடும்பம் சேரும் போது அதோட நன்மைகளை மட்டுமே பத்தி பேசுறதுட்டு
அவங்களுக்கு இது, அவங்களுக்கு அது, அவங்களுக்கு இது, அவங்களுக்கு அதுன்னு நீங்க சொல்லி பேசுறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். இந்த 5 மாசம் இருக்குல்ல சார், அந்த February 24th இருந்து இப்போ நம்ம ஆகஸ்ட்ல பேசிட்டு இருக்கோம். அந்த இடைப்பட்ட ஒரு அந்த 6 மாதங்கள்ல சங்கீதா மேம் எவ்வளவு வந்து பர்சனல் அட்டாக் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணாங்க. விஜய் சார் எவ்வளவு பர்சனல் அட்டாக் பண்ண சார் நான் ஒண்ணு சொல்றேன் சார், இதுக்கான உதயநிதி ஸ்டாலின் நம்ம சொல்லுவோம் சார். இப்ப செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து கணவனை தேடுற மனைவியோட கதையெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம இந்த பர்சனல் அட்டாக் வந்து இல்ல. இன்னைக்கு செங்கல்பட்டு செங்கல் எடுத்து எங்க அடிச்சாங்க புரிஞ்சுங்களா? செங்கல்பட்டுல இருந்து செங்கல் எரிஞ்சது வந்து ஓகேங்களா, இன்னைக்கு போயிருக்கு. நீ துபாய் போனீங்கனாலும் துபாய் வரைக்கும் அந்த செங்கல் வரும்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆழ்வார்பேட்டிலே அந்த செங்கல் அடியுது. இன்னைக்கு வந்து எங்க உங்க அப்பாவை காணா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. 2வது முறையும் தோட்டார் அப்படிங்கிறாங்க. எப்பா அவர் வந்து நான் சொல்றது என்ன, உங்க அப்பா ஏற்கனவே அரசியல் இருந்தாரு, அதை பத்தி பேசினாரு. புரிஞ்சுங்களா? அதாவது உங்க அம்மாவை பத்தி பேசினாங்களா, அதை பத்தி. உங்க அப்பா அரசியல் இருந்தாரு. இப்பயும் நீ வந்து எதிர்கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டி உங்க அப்பாவை கொண்டு வந்து முன்னாடி உட்கார வைக்கணும்னு நீ ஆசைப்படுற. புரிஞ்சுங்களா? நீ வந்து நீ ஹிடன் அஜெண்டா வச்சுட்டு நீ எல்லாத்துலயுமே வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க. உங்களுக்கு குடும்பமும் ஒண்ணுதான், அரசியல் வந்தான். ஏன்னா நீங்க தான் குடும்ப அரசியலாச்சே. புரிஞ்சுங்களா? அவர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து ஈடேப்படல. இன்னைக்கு விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான இதுலயுமே ஒரு போஸ்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் பையனோடையோ ஜென்ரலா அவரோட இதுல நீங்க பாத்தீங்கன்னா சினிமா ஷோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் சங்கீதா வந்து ரொம்ப கம்மியான ஷோஸ்ல தான் பங்கேற்றிருக்காங்க. புரிஞ்சுங்களா? நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தான் வருவாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து நிறைய ஷோஸ்க்கு வர மாட்டாங்க. பசங்க அறவே வர மாட்டாங்க. பசங்களை அவர் வந்து என்டர்டெயினே பண்ண மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கால சூழ்நிலையில அவங்களோட பிரைவேசி போயிருங்கிறதுக்காக பசங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். இன்னைக்கு சூர்யா ஜோதிகா பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில போயிட்டு வருவாங்க, பசங்க மூஞ்சியை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்து ஏத்துவாங்க. ஏன்னா அவங்க பசங்களுக்கு அந்த பிரைவேசி போயிருவாங்க. நமக்கு தான் அந்த பிரைவேசி போயிடுச்சு. அந்த பிரைவேசியோட அருமை வந்து இந்த மாதிரி வந்து செலிபிரிட்டிஸ்க்கு தெரியும். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு என்னத்த இருக்குது? உனக்கு தான் ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? நீங்க வந்து எதை வந்தாலும் ஒண்ணுமே இல்லை. எஸ் தட் இஸ் ஆல்சோ மை ஃபேமிலி, எஸ் திஸ் இஸ் ஆல்சோ மை ஃபேமிலின்னு போயிருவீங்க. புரிஞ்சுங்களா? ஒத்த ஃபேமிலியில இருந்து வாழ்ற அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே, இந்த கஷ்டம் எல்லாமே தெரியும். புரிஞ்சுங்களா? இல்ல சார், இப்ப சமீபமா வந்து த்ரிஷா மேம் குறித்து விஜய் சார் சேர்த்து வச்சு பேசுற அந்த வழக்கம் வந்து ரொம்ப அதிகமா ஆகிட்டே இருந்தது. சமீபத்துல உதயநிதி ஸ்டாலின் அதுதான் சார் நட்புக்கும், அதாவது 2 பேர் வந்து, அதாவது இவங்க இப்ப பேசல சார். புரிஞ்சுங்களா? இவங்க பெரியாரே பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆரை பேசியிருக்காங்க, ஜெயலலிதா. புரிஞ்சுங்க? அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவை பேசினாங்க. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து எடப்பாடியாரும் அம்மையார் சசிகலா வச்சும் பேசிட்டாங்க. இவங்க வந்து அப்புறம் விஜய் சாரை பேசுறாங்க. இவங்க எந்த ரகம் சார்? இவங்க என்ன ரகம்? இவங்க என்ன ரகம்? இவங்க ஃபேமிலியை பத்தி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவங்க என்ன வெக்கப்பட மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி ட்ரீயே போட்டுருவாங்க. அவங்க வெக்கப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வெக்கமான ரோசம் சூடு சொரணம்னா என்ன இருக்குது? ஒரு பாரம்பரியம் இருந்துச்சுன்னா ஒன்று என்ன தோணும், நீ எங்க இருந்து வந்த, எப்படி வந்த அப்படின்றது ஊருக்கே தெரியும். ஆரம்பிச்சா நீங்க என்னங்க ஆரம்பிப்பீங்க? ரயில் பெட்டி அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வந்து திமுக காரன் வந்து சும்மா வரலப்பா, வெக்கமான சூடு சொல்றேன் எல்லாம். கேமரா அப்படியே திருப்பி அவருக்கு திமுக காரனா சும்மா வரலப்பா, வெக்கமான சூடு சொல்றேன் எல்லாத்தையும் வித்துட்டுதான்ப்பா வந்திருக்கோம் அப்படின்றாரு. முகம் காட்டாத நிழல். ஆனா இந்த டயலாக் நல்லா இருக்கு, நான் வச்சுக்கிறேன். இந்த த்ரிஷா மேமுக்கு வந்து ஒரு எண்டு கார்டு போட்ட மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அடுத்தவங்க இதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பெண் வந்து தனியா வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கறது வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புரிஞ்சுங்களா? அவங்களே வந்து தொடர்பு பற்றி தான் பேசினாங்க, தெரியுங்களா? ஒரு நடிகை பாம்பேல கல்யாணம் ஆச்சோ கோவால கல்யாணம் ஆச்சோன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அவங்க பேரை கூட நம்ம சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா எவ்ரிபடி ரெக்வெஸ்ட் பிரைவசி. விஜய் சார் கல்யாணத்துக்கு கூட போயிட்டு வந்தாரு. அவங்களே வந்து இந்த விஜய் சாரோட சேர்த்து வச்சு பேசியிருக்காங்க, தெரியுங்களா? புரிஞ்சுங்களா? சரி, அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுனால அது கட் பண்ணிட்டாங்க. த்ரிஷாக்கு கல்யாணம் ஆகாதனால கண்டினியூ பண்றாங்க. புரிஞ்சுங்களா? நேற்று நான் உண்மையில ஒரு படம் ஒன்று பார்த்தேங்க. அதாவது நம்ம விஜய் ஆண்டனி நடிச்ச ஒரு படம் Z5ல போட்டிருந்தாங்க. ஓகே, பசங்க அது என்ன, அது நூறுசாமி
நூறுசாமி உண்மையிலே வந்து அது உண்மை கதையின் தழுவல்ல எடுக்கப்பட்டது. ஒரு 43 வயசு அம்மாவுக்கு வந்து 2 பசங்க சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அது வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி ஒரு பொண்ணு தனியா இருந்தா அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுது, அந்த பெண் மேல வந்து எவ்வளவு விதமான அசிங்கங்கள் இந்த சமுதாயம் சொல்லுது, எப்படி நடந்துக்குது, ஓகேங்களா? எப்படி வந்து அந்த பெண்ணுகிட்ட வந்து பேசுறாங்க, பேசினவனே எப்படி பின்னாடி போய் பேசுறான், முன்னாடி எப்படி பேசுறான், புரிஞ்சா? தனக்கு செயல்படலைன்னா அந்த பொண்ணை பத்தி எப்படி தப்பா பேசுறான் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் இப்ப விஜய் சாரோட 2 பேரை சேர்த்து பேசினாங்க, 2 பெண்களை சேர்த்து பேசினாங்க. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆனோடனே அந்த பொண்ணை வெட்டிட்டாங்க. கல்யாணம் ஆகாத இன்னொரு பெண்ணை மட்டும் நீ வச்சு இப்படி பேசுறீன்னா நீனா மனுஷனான்னு கேட்கிறேன். இது பெண் சமுதாயமே வந்து நீ வந்து கேவலப்படுத்துற மாதிரி. சார், வாட் எவர் இட் இஸ், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் சார்? புரிஞ்சுங்களா? இன்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பம் வந்து இந்த நம்ம பேசுறதுனால ஒரு குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணணும்னா அந்த வார்த்தையை நம்ம பேசக்கூடாது. திருக்குறள்ல கூட சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? நம்ம ஒரு நெறியும் இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து நீ பொய் சொல்றதுனால ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு அந்த நீ சொல்ற பொய் வந்து நேர்மையான விஷயத்துக்கு இருந்துச்சுன்னா பொய் கூட சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு. புரிஞ்சுங்க? அப்படிங்கும் போது நீ அவதூறு பெறப்படுறது, அதாவது என்னன்னா இவங்க பண்றது எல்லாமே நேத்து வந்து தெக்க தெளிவாக வந்து நேத்து சட்டசபையில் லைவ்ல போட்டு இவங்களோட கேரக்டர் என்னன்றது தெரிந்து விட்டது. புரியுது. சோசியல் மீடியா இருந்தது, நியூஸ் பேப்பர்ல இருந்தது, ஓகே, காது வழிய வந்த செய்திகள், இதை மட்டுமே வச்சு அரசியல் செய்வர்கள் தான் யாரு? திருடர்கள். புரிஞ்சுங்களா? இதை எதையுமே வந்து பதிவுல ஏற்றப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. சோசியல் மீடியால வந்தது, நியூஸ் பேப்பர்ல வந்தது. ஏன்னா நியூஸ் பேப்பர் நிலைமையுமே அப்படிதான் இருக்குது. புரிஞ்சுங்களா? நியூஸ் பேப்பர்ல வந்ததுன்னா நீங்க நம்ப முடியல. சோ அப்படிங்கும் போது ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு விஷயத்த நீங்க பேசுற ஒரு விஷயத்த நீங்க கோர்ட்ல பேச முடியுமா? நீங்க ஒரு பேசுற விஷயத்த சட்டமன்றத்துல பேச முடியுமா? 2 இடத்துலயும் பேச முடியாது. மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி மீடியா வழியாக நீங்க தெளிக்கிறார்கள் அப்படிங்கறத நான் பதிவு செய்யறேன். இதுக்கு முக்கியமான துணை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குது அப்படிங்கறத திரும்ப பதிவு செய்யறேன். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இவங்க ஃபண்ட் பண்றாங்க, இல்லைன்னா அந்த ஆங்கருக்கு காசு கொடுக்குறாங்க. சில மீடியாக்கள் மட்டும்தான் உண்மையாக இருக்குது, மற்ற எல்லா மீடியாக்களும் விலை போய் விட்டது. பாதி மீடியாவை இவங்களே சொந்தம் கொண்டாடி கூட்டினார்கள் அப்படின்ற சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ அவதூறே மக்கள் நம்பாதீர்கள். புரிஞ்சுங்களா? நேற்று சொன்னதுதான், ப்ரூஃபே இல்லாம பேசுறத யாருமே தயவு செய்து கேட்காதீங்க. ப்ரூஃபோட கேளுங்க. ப்ரூஃபோட எந்த விஷயம் நீங்க வந்தாலும் ஏத்துக்கோங்க. ப்ரூஃப் இல்லாம வாயில வடை சுடுறவர்கள் வாயில் நீங்கள் ஓட்டை இல்லை, அந்த ஓட்டையில் நீங்கள் அடைத்து விடுங்கள். ஓட்டையை கரெக்டா நீங்க யாருக்கு நல்லவர்களுக்கு போடணுமோ அந்த உங்களுக்கு போட்டுருங்க. ஓகே சார், ரொம்ப நன்றிகள். தெரியாத பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.